முக்கிய செய்திகள். இன்று நடைபெறுகிறது குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல். பிஆர்எஸ், பிஜு ஜனதா தளம், ஷிரோன்மணி அகாலி தளம் கட்சிகள் புறக்கணிப்பு. வெளிப்படையான பொருளாதாரமே தேவை என பிரிக்ஸ் மாநாட்டில் இந்தியா வலியுறுத்தல். தடைகளை அதிகரிப்பது பலனளிக்காது என்றும் அமெரிக்காவுக்கு பதிலடி. கிரேட் நிக்கோபார் திட்டத்தை செயல்படுத்த ராகுல் காந்தி கடும் எதிர்ப்பு. பழங்குடியின மக்களின் உரிமைகளை நசுக்குகிறது என கண்டனம். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் டெல்லியில் அமித்ஷாவுடன் சந்திக்க வாய்ப்பில்லை என தமிழக பாஜக நிர்வாகிகள் கூறிய நிலையில் கூட்டணியில் சலசலப்பு. வணக்கம். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. குடியரசு துணைத் தலைவராக இருந்த திரு ஜெகதீப் தன்கர் தனது உடல்நிலையை காரணம் காட்டி திடீரென கடந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி ராஜினாமா செய்தார். இதையடுத்து நாட்டின் 17வது குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இன்று காலை 10 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை 5 மணி வரை நடைபெறும். இதையடுத்து மாலை 6 மணி முதல் வாக்குகள் எண்ணப்பட்டு உடனடியாக முடிவு அறிவிக்கப்படும். பாஜக கூட்டணி சார்பில் திரு சி.பி. ராதாகிருஷ்ணனும், அவருக்கு எதிராக இந்தியா கூட்டணியில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு சுதர்ஷன் ரெட்டியும் போட்டியிடுகிறார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை எம்பிக்கள் வாக்களிக்க உள்ளனர். இதன்படி மக்களவை உறுப்பினர்கள் 543 பேரும், மாநிலங்களவை உறுப்பினர்கள் 245 பேரும் சேர்ந்து மொத்தம் 788 பேர் வாக்களிக்க உரிமை பெற்றுள்ளனர். எனினும் மக்களவையில் ஒரு இடமும் மாநிலங்களவையில் 5 இடங்களும் காலியாக உள்ளதால் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை தற்போது 782 உள்ளது. இதில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற 392 வாக்குகள் தேவை என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை புறக்கணிப்பதாக திரு சந்திரசேகர ராவின் பிஆர்எஸ் கட்சியும் திரு நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா தளம் கட்சியும் அறிவித்துள்ளன. பஞ்சாபை சேர்ந்த ஷிரோன்மணி அகாலி தளம் கட்சியும் வாக்கெடுப்பில் பங்கேற்கப் போவதில்லை என அறிவித்துள்ளது. இந்த தேர்தலில் முதல் வாக்கை பிரதமர் திரு மோடி பதிவு செய்ய உள்ளார். உலக நாடுகள் வெளிப்படையான பொருளாதார நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று பிரிக்ஸ் மாநாட்டில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்காவின் அதிக வரி விதிப்பால் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ டி சில்வா தலைமையில் பிரிக்ஸ் அமைப்பின் ஆன்லைன் மாநாடு நடைபெற்றது. இதில் ரஷ்ய அதிபர் புதின் உட்பட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இந்த மாநாட்டில் உக்ரைன் போர், அமெரிக்காவின் சமரச முயற்சி, பொருளாதார தேக்கம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கலந்து கொண்டு பேசிய போது, சர்வதேச வர்த்தகத்தில் பல்வேறு இடையூறுகள் ஏற்படும் நிலையில் பொருளாதார நடவடிக்கைகள் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தடைகளை அதிகரிப்பதும் பரிமாற்றத்தை சிக்கலாக்குவதும் எந்த பலனும் அளிக்காது என்று அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பை திரு ஜெய்சங்கர் மறைமுகமாக விமர்சித்தார். அமெரிக்க டாலரின் தேவையை குறைத்துக் கொண்டாலே ட்ரம்ப் விதிக்கும் வரியின் பாதிப்புகளை எளிதில் சமாளிக்க முடியும் என்பதால் பிரிக்ஸ் நாடுகளுடன் சொந்த கரன்சியில் அதிக அளவில் வர்த்தகம் செய்ய இந்தியா விரும்புவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே ரஷ்யாவிடம் வாங்கப்படும் கச்சா எண்ணெய்க்கு 90% இந்திய கரன்சியை வழங்கப்படுகிறது. இதேபோல் சீனாவுடன் வர்த்தகம் விரிவுபடுத்தப்பட உள்ள நிலையில் அங்கும் இந்திய கரன்சியை பயன்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரிக்ஸ் நாடுகள் டாலர் பரிமாற்றத்தை தவிர்த்தால் அது அமெரிக்காவுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. இதனிடையே உக்ரைன் போர் தொடங்கிய பின்பே ரஷ்யாவிடம் இந்தியா அதிக அளவு கச்சா எண்ணெய் வாங்குவதாகவும் அதன் மூலம் கிடைக்கும் பணம் ரத்த பணம் என்றும் ட்ரம்பின் ஆலோசகரான பீட்டர் நவரோ மீண்டும் கடுமையாக விமர்சித்துள்ளார். அதற்கு பதிலடியாக எந்த வர்த்தக சவால்களுக்கும் இந்தியா அஞ்சாது என்றும் அடுத்த 2.5 ஆண்டுகளில் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக உயரும் என்றும் டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நிக்கோபார் தீவில் மத்திய அரசு செயல்படுத்த உள்ள கிரேட் நிக்கோபார் திட்டம் பழங்குடியின மக்களின் உரிமைகளை நசுக்கும் தவறான முயற்சி என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அந்தமான் நிக்கோபார் யூனியன் பிரதேசத்துக்கு உட்பட்ட கிரேட் நிக்கோபார் தீவில் 72,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மிகப்பெரிய உள்கட்டமைப்பு திட்டத்தை மேற்கொள்ள மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அதன்படி அந்த தீவில் துறைமுகம், சர்வதேச விமான நிலையம், சிறு நகர்பகுதி, மின் உற்பத்தி நிலையம் உள்ளிட்டவை கட்டப்பட உள்ளன. இந்த பிரம்மாண்ட திட்டத்திற்கு நிக்கோபாரிஸ், ஷோம்பென்ஸ் ஆகிய பழங்குடியின மக்கள் வாழும் 130 சதுர கிலோமீட்டர் வனப்பகுதி உட்பட மொத்தம்
மொத்தம் 244 சதுர கிலோமீட்டர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் நிக்கோபார் தீவில் இந்தியாவின் பிற பகுதிகளிலிருந்து மக்களை குடியேறச் செய்யவும் சர்வதேச சுற்றுலா பகுதியாக மேம்படுத்தவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் கிரேட் நிக்கோபார் தீவில் உள்ள பூர்வகுடி மக்கள் புலம்பெயர நேரிடும் என்றும் சுற்றுப்புறச் சூழலுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் என்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், பழங்குடி மக்களுக்கான தொண்டு அமைப்புகள் உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதேபோல் கிரேட் நிக்கோபார் தீவு திட்டம் துரதிருஷ்டவசமான சாகச முயற்சி என்றும் சட்ட மற்றும் ஜனநாயக செயல்முறைகளுக்கு எதிரானது என்றும் பழங்குடியின மக்களின் உரிமைகளை நசுக்கும் வகையில் உள்ளது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி தமது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் தமது தாயார் திருமதி சோனியா காந்தி ஆங்கில பத்திரிகை ஒன்றில் எழுதிய கட்டுரையையும் அவர் மேற்கோள் காட்டியுள்ளார். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் தலைநகரான போர்ட் பிளேயரின் பெயரை ஸ்ரீ விஜயபுரம் என கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் மத்திய அரசு திடீரென மாற்றியது. இந்நிலையில் இயற்கை எழில் கொஞ்சும் நிக்கோபார் தீவில் பிரம்மாண்ட திட்டங்களை செயல்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதிமுக கட்சி பொறுப்புகளிலிருந்து நீங்கப்பட்ட திரு செங்கோட்டையன் டெல்லியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை ரகசியமாக சந்தித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமிக்கு திரு செங்கோட்டையன் 10 நாட்கள் கெடு விதித்தார். இதனையடுத்து அவரை அதிமுக பொறுப்புகளிலிருந்து நீக்கி திரு பழனிசாமி உத்தரவிட்டார். இந்நிலையில் ஹரித்வாருக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்வதாக கூறி நேற்று டெல்லி சென்ற திரு செங்கோட்டையன் டெல்லியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை அவரது இல்லத்தில் நேற்றிரவு சந்தித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சந்திப்பின் போது அதிமுகவில் நிலவும் சலசலப்பு குறித்து திரு அமித்ஷா அவரிடம் கேட்டறிந்ததாகவும் கூறப்படுகிறது. எடப்பாடி திரு பழனிசாமிக்கும் திரு செங்கோட்டையனுக்கும் இடையே மோதல் நிலவி வரும் நிலையில் பாஜக மேலிட தலைவர்கள் திரு செங்கோட்டையனை சந்திக்க மாட்டார்கள் என தமிழக பாஜக நிர்வாகிகள் தெரிவித்த நிலையில் டெல்லியில் நடைபெற்ற இந்த திடீர் சந்திப்பு கட்சிக்குள் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களில் 1.75 லட்சம் பேருக்கும் மேலானவர்கள் டெட் என்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை. இந்நிலையில் 55 வயதிற்கு உட்பட்ட அனைத்து ஆசிரியர்களும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெறுவதை உச்சநீதிமன்றம் கட்டாயமாக்கியுள்ளது. இதையடுத்து அடுத்த மாதம் 15, 16ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க நேற்று கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டு இருந்தது. இதற்கு சமீபத்தில் இடைநிலை ஆசிரியர் பயிற்சி மற்றும் பிஎட் முடித்தவர்கள்தான் விண்ணப்பிப்பர் என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பால் பணியில் உள்ள பெரும்பாலான ஆசிரியர்கள் நேற்று விண்ணப்பிக்க முற்பட்டனர். ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கானோர் விண்ணப்பித்ததால் இணையதள சேவை ஸ்தம்பித்தது. இதையடுத்து விண்ணப்பிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் அதை ஏற்ற ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்றும் நாளையும் அவகாசம் வழங்கியுள்ளது. தேர்வுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் இடைநிலை ஆசிரியர்களும் பிஎட் முடித்த பட்டதாரி ஆசிரியர்களும் trb.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் நாளை மாலை 5 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். இடைநிலை ஆசிரியர் பயிற்சி பெறும் இறுதியாண்டு மாணவர்கள், பிஎட் இறுதியாண்டு படிப்பவர்களும் டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் வன்கொடுமை வழக்கில் நடவடிக்கை எடுக்காமல் இருந்த டிஎஸ்பி நீதிமன்ற உத்தரவுப்படி கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. பூசிவாக்கம் பகுதியில் சிமெண்ட் முருகன் என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொரு நபருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த அடிதடி சம்பவம் குறித்து முருகன் காஞ்சிபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியின சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 1 மாத காலமாகியும் காவல்துறை தரப்பிலிருந்து எந்தவித முன்னேற்றமும் இல்லை என்று முருகன் தரப்பில் காஞ்சிபுரம் முதன்மை மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது. இந்த புகாரில் தீவிர தன்மை குறித்தும் 1 மாத காலமாகியும் காவல்துறை தரப்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாதது குறித்தும் கவலை தெரிவித்த நீதிபதி திரு செம்மல் புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டியதாக கூறி டிஎஸ்பி சங்கர் கணேஷை உடனடியாக கைது செய்து நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். அப்போது செல்லும் வழியில் உடல்நலக் குறைவு ஏற்பட்டதாக டிஎஸ்பி கூற அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே ஏரிக்கு 60 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த தண்ணீரை பூஜைகள் செய்து வரவேற்ற விவசாயிகள் தமிழக அரசிற்கு நன்றி தெரிவித்துள்ளனர். கச்சப்பள்ளி ஊராட்சியில் 55 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த ஏரி கடந்த 60 ஆண்டுகளாக தண்ணீர் இல்லாமல் வறண்டு கிடந்தது. சேலம் மாவட்டத்தின் 100 வறண்ட ஏரிகளை மேட்டூர் அணையின் உபரி நீரை கொண்டு நிரப்பும் திட்டத்தின் கீழ் கச்சப்பள்ளி ஏரிக்கு கால்வாய் அமைக்கும் பணிகள் நிறைவடைந்த பிறகும் தண்ணீர் வரவில்லை என அப்பகுதியினர் குற்றஞ்சாட்டினர்.
தனிநபர் ஒருவர் ஏரிக்கு தண்ணீர் வரவிடாமல் தடுப்பதாக கூறி கடந்த வெள்ளிக்கிழமை அப்பகுதி விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அப்போது 8ஆம் தேதிக்குள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். இதையடுத்து விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்த நிலையில் அதிகாரிகள் உறுதியளித்தபடி நேற்று மாலை 6 மணி அளவில் ஏரிக்கு தண்ணீர் வந்தடைந்ததால் மகிழ்ச்சியடைந்த விவசாயிகள் அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். நாங்கள் கேட்பதெல்லாம் மாண்புமிகு தமிழக அரசுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கும் இதுபோல விடுபட்ட அனைத்து ஏரிகளையும் உடனடியாக நிரப்பி கொடுங்கள். எங்களுடைய அந்த 4 ஏரிகளுக்கும் நிரப்ப தண்ணீர் திறந்து விட்ட எங்களுடைய கோரிக்கை ஏற்று சிறப்பாக திறந்து விடுவதற்கு ஆணையிட்ட மாவட்ட ஆட்சியருக்கும் நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கும் தமிழக அரசுக்கும் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இதேபோல் சேலம் மாவட்டத்தில் உள்ள மற்ற ஏரிகளிலும் மேட்டூர் அணையின் உபரி நீரை கொண்டு தண்ணீரை நிரப்ப வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜெயங்கொண்டம் ஒழுங்குமுறை விற்பனை நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்ட கடலை மூட்டைகளை அதிகாரிகள் கொள்முதல் செய்யவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஜெயங்கொண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடை செய்யப்பட்ட கடலை, எள் போன்ற பயிர்கள் ஜெயங்கொண்டத்தில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. முறையான பண பரிமாற்றம் இல்லை என கூறி அதிகாரிகள் விவசாய பொருட்களை திருப்பி எடுத்துச் செல்லுமாறு கூறியதாக தெரிகிறது. இதனால் அதிருப்தி அடைந்த விவசாயிகள் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விளைபொருட்கள் கொண்டுவரப்பட்டு 5 நாட்கள் ஆகியும் கொள்முதல் செய்யப்படாததால் அவை பூச்சி அரித்து வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வியாபாரிகள் விலைப்பட்டியல் கொறிக்கல. ஒன்று 8 நாளா நம்ம பயிர் இருக்கு, பயிரெல்லாம் பூச்சி பிடிக்குதுங்க. இது விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஒரு 10 லட்ச ரூபா முதலீடு இங்க இருக்குதுங்க. விவசாயி இப்படியே இருந்ததுன்னா பயிர் பூச்சி பிடிச்சி வீணாதான் ஆகும். ஜெயங்கொண்டம் ஒழுங்குமுறை விற்பனை நிலையத்தில் கொள்முதல் செய்யப்படும் விளைபொருட்களுக்கான தொகையை கமிட்டி அலுவலகத்தில் செலுத்துவதற்கு பதிலாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்துமாறு நிர்வாகிகள் கூறியதாக தெரிகிறது. இதனை வியாபாரிகளும் ஏற்க மறுத்துள்ளதால் விவசாயிகள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். உதகை அருகே அறுவடை செய்து மூட்டைகளில் வைக்கப்பட்டிருந்த 3200 கிலோ மலைப்பூண்டு மாயமானதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உதகை அருகே உள்ள தொட்டப்பேட்டா பகுதியை சேர்ந்த விவசாயி திரு ஜெகதீஷ்குமார் கொந்தசப்பை பகுதியில் உள்ள நிலத்தில் பூண்டு சாகுபடி செய்துள்ளார். கடந்த 2 நாட்களாக அறுவடை செய்யப்பட்ட நிலையில் அவற்றை 40 சாக்கு பைகளில் கட்டி நிலத்திலேயே வைத்துவிட்டு திரு ஜெகதீஷ்குமார் வீட்டிற்கு சென்று விட்டார். காலையில் தோட்டத்திற்கு வந்து பார்த்த அவர் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பூண்டு மூட்டைகள் மாயமானதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். 3 ஏக்கர் விவசாயம் பண்ணுறேன். அதில் பூண்டு போட்டு வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 40 மூட்டையை நைட்டு 10 மணிக்கு மேலே யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விவசாயம் பண்ணுறதுக்கே பயமாக இருக்கிறது. இதுக்கே ஒரு 10 லட்ச ரூபா நான் கடன் வாங்கி தான் செஞ்சுருக்கேன். இப்போது விலையும் கம்மி, எனக்கு இந்த பொருளும் போச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டுள்ள போலீசார் அந்த பகுதியில் உள்ள முக்கிய சாலைகளில் சென்ற வாகனங்கள் குறித்தும் சிசிடிவி கேமராக்களில் பதிவான வீடியோக்களையும் ஆய்வு செய்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் அறுவடை செய்யப்படும் வெள்ளைப்பூண்டு மேட்டுப்பாளையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விற்பனை செய்யப்படுவது வழக்கம். இந்நிலையில் பூண்டு மாயமானதால் இதுவரை பாடுபட்டு உழைப்பு மற்றும் முதலீடு அனைத்தும் வீணாகிவிட்டதாக கவலை தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் தமிழகத்தில் குறைந்துள்ள நிலையில் கடந்த சில நாட்களாக பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனிடையே ஆந்திராவை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை ஆகிய 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை,
சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி ஆகிய 18 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 14ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என தெரிவித்துள்ள வானிலை மையம், சென்னையில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. உலக நாடுகள் வெளிப்படையான பொருளாதார நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று பிரிக்ஸ் மாநாட்டில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. அதிமுக கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் டெல்லியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை ரகசியமாக சந்தித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.